السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على سيدنا ونبينا محمد وعلى آل سيدنا ونبينا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر لا إله إلا الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.masjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம். الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم صدق الله العليم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனுக்கே உரித்தானது. அவருடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீதிலும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுடைய ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது இஸ்லாமிய அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த விடயங்களை எல்லாம் எமது வாழ்விலே எடுத்து நடக்கும்படியாக எமக்கு ஏவியுள்ளானோ அத்தகைய அனைத்து விடயங்களையும் பரிபூர்ணமான முறையில் எமது வாழ்க்கையில் எடுத்து நடப்பதுடன் எவைகளை விட்டும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எம்மை எச்சரித்துள்ளானோ அத்தகைய அனைத்து விடயங்களில் இருந்து தவிர்ந்து கொள்ளுமாறு எனக்கும் அடுத்ததாக உங்களுக்குமாக நான் நசீஹத் செய்து கொள்கின்றேன். புனித ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது இஸ்லாமிய அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே படைத்த படைப்புகளில் மனிதனை சிறந்தவனாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். மனிதனை கண்ணியம் உள்ளவனாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு படைத்திருக்கிறான். எல்லா வகையிலும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த மனித படைப்பை சிறப்பாகவே படைத்திருக்கிறான். ஏனைய படைப்புகளை விடவும் ஒரு வித்தியாசமான அமைப்பிலே அல்லாஹ் படைத்திருக்கிறான். எல்லா விதமான ஆற்றல்களையும் இந்த மனிதனுக்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வழங்கி இருக்கிறான். இந்த மனிதனுடைய சிறப்புகள், அவனுடைய கண்ணியங்கள், அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உயர்வுகள் எல்லாம் அவனுடைய விசேஷமாக அவனுடைய உடம்பிற்குள்ளே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சதை பிண்டமாக இருக்கின்ற அவனுடைய உள்ளம், இதை கொண்டுதான் அவனுடைய உயர்வும் அவனுடைய தாழ்வும். இந்த உள்ளத்தின் மூலமாக எது உருவாகி விடுகிறதோ, இந்த உள்ளத்தினுடைய செயற்பாடுகள் எப்படி அமைந்து விடுகிறதோ, இந்த உள்ளத்தினுடைய தன்மைகள் எப்படியாக இருக்கிறதோ, அதை வைத்துத்தான்
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் சிறப்பம்சமும் ஒரு மனிதனுக்கு உலகத்திலே கிடைக்கின்ற அந்த கேவலவுமாக அமைந்து விடுகிறது. சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. அலா இன்ன ஃபில் ஜஸதி முதுகா, அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உடலிலே ஒரு சதைப்பிண்டம் இருக்கிறது. இதா ஸலுஹ ஸலுஹல் ஜஸது குல்லு, அந்த சதைப்பிண்டம் சீராக ஆகிவிட்டால், அது சிறந்ததாக அமைந்து விட்டால், எல்லா வகையிலும் நல்லதாக அமைந்து விட்டால், அவருடைய உடல் அமைப்புகள், உடலுடைய உறுப்புகள் அனைத்துமே சீரானதாக நல்லதாக, அவருடைய செயற்பாடுகள் சிறப்பானதாக, உடல் உறுப்புகளினால் ஏற்படுகின்ற தன்மைகள் சிறந்ததாக அமையும். வைதா ஃபஸத ஃபஸதல் ஜஸது குல்லு, சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உள்ளத்தினுடைய அந்த தன்மை, உள்ளத்திலே இருக்கின்ற அந்த நிலைமைகள், உள்ளம் என்பது கெட்டுவிட்டால் உடல் உறுப்புகளினால் உருவாகின்ற செயற்பாடுகளும் கெட்டுவிடும் என்பதாக நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதைத்தான் உள்ளம் என்பதாக சுட்டி காண்பித்தார்கள். சகோதரர்களே, நண்பர்களே, இன்று இந்த உள்ளத்தை வைத்துத்தான் மனிதனுடைய உடல் உறுப்புகளினால் வெளியாகின்ற தன்மைகள் அமைந்து விடுகிறது. உள்ளத்தில் எந்த விடயத்தை பதித்து வைத்திருக்கிறானோ, உள்ளத்தில் எதனை அவன் புதைத்து வைத்திருக்கிறானோ, எதை பதுக்கி வைத்திருக்கிறானோ, அதனுடைய விளைவாகத்தான் தன்னுடைய கரங்களால் செய்தாலும் சரிதான், தன்னுடைய ஏழைய உறுப்புகளினால் என்ன விடயத்தை செய்தாலும் சரிதான். சகோதரர்களே, அவைகள் சிறப்பானதாகவும் கெட்டதாகவும் அமைவது இந்த உள்ளத்தில் தோன்றுகின்ற இந்த விடயத்தை வைத்துத்தான். ஆகவே ஒரு மனிதனுடைய உயர்வுக்கும் இந்த உள்ளத்திலே ஏற்படுகின்ற தன்மை அவசியம். உள்ளத்திலே எப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்க வேண்டும், உள்ளம் எப்படிப்பட்ட தகமையை படைத்தது, உள்ளம் எவ்வாறு உதாரணம் கூறப்பட்டிருக்கிறது. ஒரு ஹதீஸில் கூட வந்திருக்கிறது இந்த உள்ளத்தை பற்றி. உள்ளம் என்பது ஒரு அரசனை போல என்பதாக ஹதீஸ்களில் வந்திருக்கிறது. அல் கல்பு மலிகுன், உள்ளம் என்பது ஒரு அரசனை போல இருக்கிறது. உடல் உறுப்புகள் எல்லாம் அந்த அரசனுக்கு கீழால் பணியாற்றும் அவனுடைய அந்த மந்திரே சபையினர்களை போல, அவனுக்கு கீழே இருக்கின்ற பொறுப்புதாரிகளை போல, அவனுக்கு கீழே பணிபுரிகின்ற படையினர்களை போலதான் உடல் உறுப்புகள் இருக்கிறது என்பதாக ஹதீஸ்களில் வருகிறது. சகோதரர்களே, உண்மையிலே அவ்வாறாகத்தான் இருக்கிறது. இந்த உள்ளம் எதனை அங்கே கட்டளை இடுகிறதோ அதைத்தான் எங்களுடைய செயல் அனைத்துமே நிறைவேற்றுகிறது. உள்ளம் கட்டளை இடுவது நல்ல காரியமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய செயல் நல்லதைத்தான் செய்யும். உள்ளம் கட்டளை விடுக்கின்ற விடயங்கள் அது கெட்ட விஷயங்களாக, தீய விஷயங்களாக, பாவமான விடயங்களாக, மோசமான அசிங்கமான தன்மையும் நாசப்படுத்தி தனது சமூகத்தை நாசப்படுத்துகின்ற அளவுக்குள்ள தன்மையை அந்த உள்ளம் கட்டளை விடுத்தால் நிச்சயமாக தன்னுடைய செயற்பாடுகள் அப்படியான செயலாகத்தான் அமைந்து விடுகிறது. ஆகவே சகோதரர்களே, அந்த அளவுக்கு தகமை படைத்ததான் இந்த உள்ளம், அந்த அளவுக்கு சக்தி படைத்ததான் இந்த உள்ளம். இந்த உள்ளம் கெட்டுவிட்டாலும் அவ்வாறுதான். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இன்னும் ஒரு ஆயத்திலே சொல்கின்றான், உலகத்திலே நாம் அதிகமானவர்களை நரகத்துக்கு சித்தப்படுத்தி இருக்கிறோம், நரகத்துக்கு நாங்கள் படைத்திருக்கிறோம். அவர்களுக்கு கேட்கக்கூடிய நல்ல விடயங்களை கேட்கின்ற செவி புலன்களை நாங்கள் கொடுத்தோம். ஆனால் அதனை வைத்து அவர்கள் நல்லதை கேட்பதில்லை, நல்ல விடயங்களை செவியுறுவதில்லை. அவர்களுக்கு பார்க்கக்கூடிய நல்ல காரியங்களை, நல்ல விடயங்களை பார்க்கின்ற அந்த கண் பார்வைகளை கொடுத்தும் அவர்கள் நல்லதை பார்க்கவில்லை. அவர்களுக்கு உள்ளமும் இருக்கின்றது. லஹும் குலூபுல் லா யஃகஹூன பிஹா, உள்ளங்கள் இருக்கிறது. அந்த உள்ளத்தை வைத்து நல்ல விடயத்தை எதனை செய்ய வேண்டுமோ, எதை யோசித்து செயற்பட வேண்டுமோ, எதை தன்னுடைய வாழ்க்கையிலே செயலாற்ற வேண்டுமோ அதை அவர்கள் செயலாற்றவில்லை. நல்ல விடயங்களை சிந்திக்கவில்லை, நல்லதை பற்றி அவர்கள் யோசிக்கவில்லை. அதனால் அவர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? நரகவாசிகளாக ஆகிவிடுகிறார்கள், நரகத்துக்குரியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். சகோதரர்களை பாருங்கள், என்னுடைய உள்ளத்தினுடைய செயற்பாடுதான் ஒரு மனிதனை நரகவாசியாக கூட ஆக்கிவிடுகிறது, நரகவாசியாக கூட ஆக்கிவிடுகிறது. ஏன்? அவருடைய உள்ளத்திலே வரவேண்டிய ஈமான், உள்ளத்திலே வரவேண்டிய தக்வா,
உள்ளத்திலே இருக்க வேண்டிய யகீன், உள்ளத்திலே வர வேண்டிய அல்லாஹ் மீது நம்பிக்கைகள், தவக்குல் என்றும் அந்த தன்மைகள், பொறுமை என்று சொல்லக்கூடிய தன்மைகள், பயம் அச்சம் என்று சொல்லக்கூடிய தன்மைகள், இவைகள் வர வேண்டும். ஆனால் என்னமோ எங்களுடைய உள்ளத்தில் நிறைந்திருக்கிறது சகோதரர்களே. இந்த உள்ளம் கட்டுவிட்டதனால் தான் உலகமே கெட்டுவிட்ட அளவுக்கு ஆகிவிட்டது. உள்ளத்தினுடைய நிலைமை குழப்பமாக இருப்பதனால் தான் உலகத்திலும் பல நிலைமைகள் குழப்பத்திலே அங்கே சென்று கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொஞ்சம் பாருங்கள். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட முதற்கட்டத்திலே நபி அவர்கள் செய்த முயற்சி அது மனிதர்களுடைய உள்ளத்தை சீராக்கும் பணியில் தான் ஈடுபட்டார்கள். நபி அவர்களுடைய முயற்சி முதலாவது அந்த தஸ்கியத்துல் குலூப், உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தி அந்த உள்ளத்திலே எந்த ஈமானை பதிக்க வேண்டுமோ, எந்த யகீனை பதிக்க வேண்டுமோ, எந்த நம்பிக்கையை பதிக்க வேண்டுமோ, எந்த தக்வாவை உருவாக்க வேண்டுமோ, அதைத்தான் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப கட்டமாக அந்த மக்களிடம் முயற்சித்தார்கள். இல்லை என்றால் அந்த மக்களுடைய நிலைமை எப்படி இருந்தது? உள்ளங்கள் எல்லாம் இருண்ட நிலைமையிலே, உள்ளங்கள் எல்லாம் கரடு முரடான நிலைமையிலே, கடினமான உள்ளமுடையவர்களாக, இரக்க சிந்தனை அற்றவர்களாக, தனது குழந்தையை கூட அங்கே உயிரோடு பிழைக்கின்ற மிகவும் மிகவும் ஒரு கடுமையான குணத்துடையவர்களாக அந்த மனிதர்கள் இருந்த பொழுது நபி அவர்கள் வந்து முதற்கட்டமாக செய்த முயற்சி அவர்களுடைய உள்ளத்தில் தான், அவர்களுடைய உள்ளத்தில் ஈமானை இறக்குவதற்கான முயற்சியை செய்தார்கள். அங்கே அவர்களுடைய உள்ளத்தில் ஈமான் வருகிறது. அதன் மூலமாக அவர்களுடைய சீர்பாடுகள், அவர்களுடைய குணங்கள், அவர்களுடைய தன்மைகள், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலும் மற்றவர்களுடன் நடந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மைகளும் சிறப்பாக சீராக மாறி அவர்களுடைய நிலைமை எப்படியாக மாறிவிட்டது? சகோதரர்களே, சொல்லுகின்றார்கள் சில சஹாபாக்களே, நாங்கள் செத்த பிணங்களை சாப்பிட்டு கிடந்தோம், செத்தவைகளை பிணங்களை சாப்பிட்டு வந்தோம். நாங்கள் அநியாயமான முறையிலே சர்வ சாதாரண விடயத்திலும் விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மையற்றவர்களாக இருந்து சின்ன சின்ன விடயங்களுக்கு நாங்கள் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடிய அமைப்பில் இருந்தோம். நாங்கள் மிக கேவலமான அமைப்பில் இருந்தோம். எங்களுக்கு இந்த இஸ்லாம் வந்து கிடைத்தது, இஸ்லாமிய பாக்கியம் வந்தது. இஸ்லாத்தை கொண்டு, இந்த ஈமானை கொண்டு எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் அதனை சிறப்பாக ஆக்கி எங்களுடைய உள்ளத்திலே பதித்து எங்களுடைய நம்பிக்கைகளை சரியாக்கினோம். நாங்கள் அந்த ஈமானிய சிந்தனையுடன் வாழ ஆரம்பித்தோம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களை அறியாமலேயே எங்களுக்கு பலவிதமான உயர்வுகளை, கண்ணியங்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்தார் என்பதாக அந்த சஹாபாக்கள் சொல்கின்றார்கள். சகோதரர்களே, அந்த நிலைமை தான் இன்று நாம் யோசிக்க வேண்டும். எங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? நாம் எப்படிப்பட்ட உள்ளமுடையவர்களாக இருக்கிறோம்? எங்களிடம் அந்த நல்ல குணம், நல்ல சிந்தனை, நல்லெண்ணம் படைத்த உள்ளமுடையவர்களாக நாங்கள் இருக்கிறோமா, அல்லது கெட்டெண்ணம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோமா? சகோதரர்களே, உலகத்திலே நடக்கின்ற பாவத்துக்கும், உலகத்திலே நடக்கின்ற எப்படியான விபச்சார முறைகளாக இருந்தாலும், எப்படியான ஹராமான செயற்பாடுகளாக இருந்தாலும், மோசமான நடத்தைகளாக இருந்தாலும், கொடுக்கல் வாங்கலே மிக மோசமான தன்மைகள் உருவாக்குவதாக இருந்தாலும், குடும்ப வாழ்க்கை சீரின்மையாக இருந்தாலும், சகோதரர்களே, எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக காரணமாக இருப்பது இந்த உள்ளத்தினுடைய நிலைமை தான். உள்ளம் சரியாகிவிட்டால், உள்ளத்திலே வர வேண்டிய தன்மை சரியாகிவிட்டால், நாம் செய்கின்ற எங்களுடைய தொழில்கள் கூட, நாம் செய்கின்ற எங்களுடைய அதாவது குடும்ப வாழ்க்கை கூட, எங்களுடைய கொடுக்கல் வாங்கலுடைய முறைகள் கூட, எங்களுடைய எல்லா தன்மைகளும் சிறப்பாகவே இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தார்கள்? எல்லா வகையிலும் நபி அவர்கள் ஒரு முன்மாதிரியானவர்களாக இருந்தார்கள். எதனை வைத்து நபி அவர்கள் முன்மாதிரியாக இருந்தார்கள்? அவர்களுடைய உள்ளத்திலே வருகின்ற தன்மைகள் சகோதரர்களே, அதுதான் அவர்களை முன்மாதிரியானவர்களாக ஆக்கியது. அந்த மக்களை நல்லவர்களாக மாற்றியது அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த உள்ளத்தினுடைய முயற்சிதான், அந்த உள்ளத்திலே ஏற்பட்ட விடயம்தான் சகோதரர்களே. அதனால் இன்று நாம் பார்க்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையிலே சகோதரர்களை, குடும்ப வாழ்க்கை எடுத்துக் கொள்வோம். நாங்கள் சாதாரணமாக பழகுகின்ற சாதாரணமான அமைப்பாக இருக்கலாம். எல்லா விடயத்திலும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் வருவதற்கு என்ன காரணம்? என்ன காரணம் சகோதரர்களே? அது எங்களுடைய உள்ளம் கெட்டுவிட்டது. பிரதான காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் பிறரை மதிக்காத தன்மை, நான் தான் பெரியவன் என்று சொல்லக்கூடிய தன்மை எங்களிடம் வந்துவிட்டது. சகோதரர்களே, நான் தான் பெரியவன் என்று வந்துவிட்டால்
பிறரை மதிப்பது எப்படி? பிறர் சிறந்தவர் என்ற நிலைமை எப்படி வரும் சகோதரர்களே? எல்லா வகையிலும் நான் தான் பெரியவன், படிப்பிலே நான் உயர்வானவன், வசதி அமைப்பிலே நான் உயர்வானவன், பொருளாதார துறையிலே நான் தான் முன்னேறி இருக்கிறேன், அரசியல் மட்டத்திலே நான் தான் உயர்வு படைத்தவனாக இருக்கிறேன், எல்லா வகையிலும் என்னை அடிப்பதற்கு யாராலும் முடியாது, என்னை மிகைப்பதற்கு யாராலும் சக்தி இல்லை, எவருக்கும் சக்தி இல்லை என்ற தன்மை வந்துவிட்டால் சகோதரர்களே, நண்பர்களே, அந்த மனிதனிடத்திலே பிறரை மதிக்கின்ற தன்மை இல்லாமலே போய்விடும், பிறரை கண்ணியப்படுத்தும் தன்மை இல்லாமலே போய்விடும். இன்று இந்த தன்மை ஏற்பட்டதனால் என்ன நடக்கின்றது? ஒருவரை ஒருவர் மதிக்காமல், ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்காத தன்மை இல்லாமல் பொறாமையும் வஞ்சகமும் மோசமான எண்ணங்களும் மற்றவர்களை பார்க்கின்ற பொழுது கெட்டெண்ணங்களும் எங்களுக்கு உண்டாக்கி விடுகிறது. சகோதரர்களே, இவைத்தான் பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணங்கள். இன்று எங்களுடைய முஸ்லிம்கள் பொருளாதார துறையிலும் கல்வித்துறையிலும் கலாச்சார முறைகளிலும் வீழ்ச்சி காணுவதற்கான அடிப்படை நிலைமை என்ன? அடிப்படை நிலைமை என்ன சகோதரர்களே? இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சிறிய அளவை வைத்து நான் தான் பெரியவன், நான் இதனை விட்டுக் கொடுக்க மாட்டேன், நான் அனைத்தையும் சாதித்துக் கொள்வேன், என்னுடைய பதவியை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன், என்னுடைய இந்த தன்மையை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன், என்னுடைய பொறுப்பை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன், நான் இருக்கின்ற அந்தஸ்தை விட்டு நான் கீழே வரமாட்டேன் என்ற நிகழ்வு எங்களுடைய முஸ்லிம்களிடத்தில் வந்துவிட்டது. அதனால் இன்று உலகளாவிய ரீதியிலே பெரும் கொண்ட வீழ்ச்சி ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. பெரும் கொண்ட வீழ்ச்சி சகோதரர்களே, பொருளாதார துறையிலும் கல்வித்துறையிலும் ஏனைய அமைப்புகளிலும் எல்லா வகையிலும் முஸ்லிம்களுடைய நிலைமைகள் அது வீழ்ச்சி அடைந்து கொண்டே போவதற்கு இவைகள் தான் காரணம். ஆகவே சகோதரர்களே, அந்த பெருமிதம் இருக்கிறதே, இதனை அல்லாஹ் ஒரு பொழுதும் விரும்பவே மாட்டான். யார் பெருமை அடிப்பார்களோ, யார் தான் தான் பெரியவன் என்ற தன்மை உள்ளவர்களாக இருப்பார்களோ அவர்களுடைய விடயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? அவர்கள் நரகத்திலே தங்களுடைய இடத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும். நரகம் தான் அவர்களுக்குரிய இடம் என்பதாக வந்திருக்கிறது சகோதரர்களே. அதனால் அப்படியான தன்மைகளை ஒற்றும் நாங்கள் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, இந்த தன்மை எல்லா மக்களிடமும் நிறைந்திருக்கிறது. ஒன்றை மாத்திரம் நாங்கள் மறந்துவிட வேண்டும் சகோதரர்களே, நான் தான் நல்லவன் மற்றவன் கெட்டவன் என்ற தன்மை இருக்கிறதே. யாரை எடுத்துக் கொள்ளுங்கள், நான் சிறப்பானவன், என்னிடத்தில் குறையில்லை, என்னிடத்தில் குறையில்லை, மற்றவனுடைய குறையைத்தான் நான் பார்ப்பேன் என்று வந்துவிட்டால் சகோதரர்களே, எங்களுடைய துஆவும் கபூலாக்கப்பட மாட்டாது. இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, பெரியவர்களே, நாங்கள் எங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்கின்றோம், பல தடவைகளிலே துஆக்களை கேட்கின்றோம், வலா யுஸ்தஜாபு லனா, எங்களுக்கு எங்களுடைய துஆ கபூலாகி விடுகிறது இல்லையே, தேவைகள் நிறைவேற்றி கொடுக்கப்படுகின்றது இல்லையே. காரணம் என்ன என்பதாக கேட்கப்பட்டது. அதற்கு பல விடயங்களை அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு முக்கியமாக சொன்னார்கள், நீங்கள் உங்களிடத்திலே இருக்கின்ற குறைகளை மறந்து விட்டீர்கள், பிறருடைய குறைகளை தேடுவதிலே நீங்கள் கவனம் செலுத்தி விட்டீர்கள். எதுவரைக்கும் உங்களிடத்திலே பிறர்களுடைய குறைகளை தேடுகின்ற தன்மையும் தான் நல்லவன் என்ற தன்மையும் வந்துவிடுமோ அப்பொழுது உங்களுடைய துஆக்கள் கபூல் செய்யப்படாது என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. இன்று எத்தனை நன்மை இருக்கின்றது, பிறரை பற்றி சாதாரணமாக சர்வ சாதாரணமாக நாங்கள் நினைத்து விடுகின்றோம். அவர் அப்படியாம், இவர் இப்படியாம், இவர் இப்படி இருக்கின்றார், இவர் இன்னும் தன்மையில் இருக்கிறார். எவர் எப்படித்தான் இருந்தால் எமக்கு என்ன சகோதரர்களே? நான் எப்படி இருக்கிறேன்? நான் 100% சரியாக இருக்கிறேனா? என்னுடைய ஈமானுடைய அமைப்பில் நான் நல்லவனாக இருக்கிறேனா? என்னுடைய யக்கீனிலே நான் நல்லவனாக இருக்கிறேனா? நான் இந்த சஹாபாக்களை போல ஆகிவிட்டேனா? நான் பெரிய நல்லவனாக ஆகிவிட்டேனா? நான் பெரிய தக்வாதாரியாக ஆகிவிட்டேனா? நான் சாலிஹான மனிதனாக ஆகிவிட்டேனா? அதைத்தான் பார்க்க வேண்டும் சகோதரர்களே. இன்று எங்களை மறந்து விட்டோம், பிறரை பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். நபி அவர்களும் என்ன சொன்னார்கள்? பிறரை பார்த்தால் நல்லவன் என்று நீங்கள் மதியுங்கள், நல்லவன் என்றே மதியுங்கள். இந்த தன்மைகள் எல்லாம் ஏற்பது அது உள்ளத்திலிருந்து தான் வரும் சகோதரர்களே, உள்ளத்திலிருந்து தான் வரக்கூடிய தன்மைகள். இது எங்களுடைய செயற்பாடுகளால் வர முடியாது. இது எங்களுடைய வெறுமனே எங்களுடைய தன்மைகளால் வருவதாக இருந்தால் அதற்கு பிரதானமாக உள்ளத்திலே இடம் கொடுக்க வேண்டும் சகோதரர்களே, உள்ளத்திலே இடம் கொடுக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை இப்படியான நல்ல படங்களுக்கு, நல்ல தன்மைகளுக்கு பக்குவப்படுத்தி அதன் மூலமாக எங்களுடைய செயலை நல்லதாக ஆக்குவதற்கு முயற்சிக்கின்ற பொழுது
அப்பொழுது எங்களுடைய உள்ளத்திலே பெரும் கொண்ட முயற்சியை இப்லீஸ் ஷைத்தான் அங்கே வந்து முயற்சிக்கிறான். நாம் நல்லவர்களாக ஆக வேண்டும், எங்களுடைய உள்ளத்திலே நல்லதை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று முயற்சிகள் செய்தாலும் ஷைத்தான் என்ன செய்து விடுகிறான்? சூழ்ச்சிகளை செய்து விடுகிறான். உள்ளத்திலே பலவிதமான சூழ்ச்சிகள், பலவிதமான தடமாற்றங்கள், பலவிதமான எண்ணங்களை அந்த ஷைத்தான் போடுவான். ஏ மனிதனே, நீ இந்த தன்மையில் இருக்கிறாய், நீ இறங்கி விடாதே, நீ இப்படி உயர்வில் இருக்கிறாய், விட்டுக் கொடுத்தாதே, உனது தன்மை இப்படியானது, நீ கேவலப்பட்டு விடாதே. அவ்வாறு ஷைத்தான் அலங்கரித்து காட்டுவான். சகோதரர்களே, ஷைத்தான் அலங்கரித்து காட்டுவான். அதனால தான் உள்ளத்தினுடைய நிலைமைகள் தடுமாறிவிடக் கூடாது, நிலைமைகள் மாற்றமடைந்து விடக் கூடாது என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதிகமாக என்ன செய்திருக்கின்றார்கள்? யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை மாற்றி அமைக்கக்கூடிய ரப்பே, எங்களுடைய உள்ளத்தை நீ தீனின் மீது, உனது அந்த யக்கீனின் மீது, பொறுமையின் மீது, ஈமானின் மீது எங்களுடைய உள்ளத்தை சரிபடுத்தி விடுவாயாக என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கின்றார்கள் என்றால், சகோதரர்களே, இன்று நாளுக்கு நாள் பித்னாவும் நாளுக்கு நாள் பிரச்சனைகளும் வந்து கொண்டிருக்கின்றதல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் வருகிறது, முஸ்லிம் ஷரீஃபிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ். சொன்னார்கள், இந்த உள்ளங்களுக்கு பித்னாக்கள், சோதனைகள், மோசமான செயற்பாடுகள் எல்லாம் எடுத்து வைக்கப்படும். இந்த உள்ளம் மோசமான தன்மைகள், பித்னாக்கள் வரக்கூடிய நேரத்திலே, கெடுதிகள் வரக்கூடிய நேரத்திலே இந்த உள்ளம் அதனை ஏற்றுக்கொண்டு விட்டால், உள்ளம் அதனை கபூல் செய்து கொண்டு விட்டால், எந்த உள்ளத்திலே அப்படியான பித்னாவுடைய தன்மைகள் வந்து விடுமோ, கெட்ட தன்மைகள் வந்து விடுமோ, மோசமான அமைப்புகள் அங்கே பதிந்து விடுமோ, அந்த உள்ளத்திலே கருப்பு புள்ளிகள் விழுந்து விடுகிறது. எந்த உள்ளம் அதனை தடுத்து நிறுத்தி இது எனக்கு தகுதியற்றது, நான் என்னுடைய உள்ளத்திலே இப்படியான மோசமான செயற்பாடுகளை எடுத்துக் கொள்ள மாட்டேன் என்று தடையாக இருக்குமோ, அது தூய்மையான வெண்மையான உள்ளங்களாக இருக்கும். எந்த அளவுக்கு சகோதரர்களே, சில ஹதீஸ்களில் வருகிறது, பாய் இருக்கிறதே, நாம் உட்காரக்கூடிய பாய், இந்த பாயிலே இருக்கக்கூடிய பின்னி இருக்கக்கூடிய அந்த பண் என்பதாக சொல்லுவோம், அதனுடைய நூல் இருக்கிறதே, அந்த நூல்கள் எப்படி பின்னப்பட்டிருக்குமோ, அந்த பண்ணுகள் எப்படி பின்னப்பட்டிருக்குமோ, அதில் இருக்கக்கூடிய குஞ்சுகள் எப்படி பின்னப்பட்டு ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்குமோ, இதே போலதான் மனிதர்களுடைய உள்ளத்திலே பித்னாக்கள் நிறைக்கப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த தன்மை வந்துவிட்டால் அந்த உள்ளம் இருண்ட உள்ளமாக ஆகிவிடும். அந்த உள்ளம் தான் கெட்ட உள்ளமாக மாறிவிடுகிறது. சகோதரர்களே, இன்னும் சில ஹதீஸ்களில் வந்திருக்கிறது, எந்த அளவுக்கு ஈமானுடைய தன்மைகள் இல்லாதே, நல்ல விஷயங்கள் இல்லாதே, மோசமான விடயங்களை கொண்டு சூழ்ச்சி செய்யப்பட்டு மோசமான பித்னாவுடைய அமைப்புகளை கொண்டு நிறைக்கப்பட்ட அந்த உள்ளம் கவிழ்த்து வைக்கப்படக்கூடிய அந்த குடத்தை போன்றிருக்கிறது என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். கவிழ்த்து வைக்கப்பட்ட ஒரு பாத்திரத்திலே தண்ணீரை ஊற்றினால் அந்த பாத்திரத்திலே தண்ணீர் ஏதாவது எடுத்துக் கொள்ளுமா சகோதரர்களே? தண்ணீர் உள்ளே செல்லுமா? இல்லை. அதே போலதான் இந்த உள்ளம் பித்னாக்களின் மூலமாக, பசாதுகளின் மூலமாக, மோசமான பிதாத்துகளின் மூலமாக, மோசமான ஷிர்க்குகளின் மூலமாக, மோசமான எண்ணங்களின் மூலமாக, கெட்ட குணங்களின் மூலமாக இந்த உள்ளம் எவ்வாறு தூய்மையாக இருக்க வேண்டுமோ அவ்வாறு இல்லாமல் கவிழ்த்து வைக்கப்பட்ட குடத்தை போன்று ஆகிவிட்டால் அதில் எவ்வளவு தான் நல்ல விஷயங்கள் பதித்தாலும் அது ஒரு நாளும் ஏற்காது சகோதரிகளே. ஏன்? கெட்ட விஷயத்தை கொண்டு அங்கே நிறைக்கப்பட்டிருக்கிறது அந்த உள்ளங்கள். அதனால் எங்களுடைய உள்ளங்கள் அப்படி இருக்கக்கூடாது, எங்களுடைய உள்ளம் அப்படி இருக்கக்கூடாது. எப்பொழுதும் நல்ல காரியங்களை எடுத்துக் கொள்ளக்கூடிய உள்ளமாகவே இருக்க வேண்டும். அந்த உள்ளங்களுக்கு தான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவிடத்திலே மிகவும் வரவேற்பு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும், நீங்கள் மக்களிடம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்பதாக அல்லாஹ் கட்டளை விடுத்திருக்கின்றான் சகோதரர்களே. ஆகவே அந்த அமைப்பில் அல்லாஹ் ஒரு ஆயத்திலே சொல்லுகின்றான், யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். இவ்வாறு பக்குவப்படுத்தப்பட்டு நல்ல காரியங்கள் கொடுக்கப்பட்டு அல்லாஹ்வுக்கு அடிபணியக்கூடிய உள்ளம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அடிபணியக்கூடிய, எப்பொழுதுமே அல்லாஹ்வுக்கு இதாஅத் செய்யக்கூடிய, எப்பொழுதும் அல்லாஹ்வுக்கு அந்த அடிபணிந்து சாந்தமான அமைப்பிலே, தூய்மையான அமைப்பிலே, எந்த விதமான மோசமான குணங்கள் இல்லாமல்
தூய்மையான உள்ளம் படைத்தவர்களாக யாரெல்லாம் இருப்பார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் நாளை கியாமத்தில் கூட அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவிடத்திலே மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன். அங்கு நாளை கியாமத்துடைய நாளை சென்று விட்டால் சகோதரர்களே, எங்களுடைய பொருளாதாரங்களோ எங்களுடைய பிள்ளைகளோ எங்களுடைய உலகத்துடைய அமைப்புகள் மாத்திரம் எங்களுக்கு உதவி செய்யாது. அவைகள் மாத்திரம் எங்களுக்கு வெற்றி அளிக்காது. அவைகள் மாத்திரம் எங்களுக்கு பிரயோசனம் தராது. மாற்றமாக அல்லாஹ்வுக்கு அடிபணியக்கூடிய சாந்தமான தூய்மையான உள்ளத்துடையவர்களாக நாம் இருந்தால் நிச்சயமாக அந்த கியாமத்துடைய நாளிலும் அப்படியாக அல்லாஹ்விடத்திலே வெற்றி பெறுவதற்கே நாம் ஆளாகிக் கொள்ளலாம். அதனால் சகோதரர்களே, இந்த உள்ளம் பல கட்டங்களில் சோதிக்கப்படுகிறது. உலமாக்கள் எழுதியிருக்கின்றார்கள் இந்த உள்ளத்தை பற்றி. உள்ளம் பலவிதமான அமைப்போடை கொண்டு சோதிக்கப்படுகிறது. உள்ளத்துடைய நிலைமைகளே இபாதத்தை கொண்டும் உள்ளம் சோதிக்கப்படுகிறது. நாம் செய்கின்ற இபாதத்திற்குத்தானே இந்த இபாதத்தை வைத்தும் மனிதர்களுடைய உள்ளம் சோதிக்கப்படுகிறது. அப்படி என்றால் இவ்வாறு சகோதரர்களே, உள்ளம் எப்படி இபாதத்தை செய்வதை கொண்டு சோதிக்கப்படுகிறது? ஒரு மனிதன் நல்ல அமைப்பிலே சொல்வான், நல்ல அமைப்பிலே நோன்பு நோக்குவான், நல்ல விதத்திலே எல்லா விதமான இபாதத்துகள் அமல்களையும் செய்வான். செய்கின்ற நேரத்திலே தூய்மையாக அல்லாஹ் உன்னத்திலான் வழிபடுகிறேன் யா அல்லாஹ் என்று அவன் அனைத்து இபாதத்துகளையும் செய்வான். சில நேரத்திலே இவ்வாறு நல்லெண்ணத்துடன் தொழுது கொண்டு இபாதத் செய்து கொண்டு ஏனைய வணக்கங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனிடத்திலே அவனுடைய உள்ளத்திலே ஷைத்தான் போட்டு விடுவான். நான் தான் நல்லா தொழுகிறேன், நான் தான் நல்ல இபாதத்துகளை செய்கிறேன், பாருங்கள் ஒரு நாளைக்கு எத்தனையோ குர்ஆனை நான் எத்தனையோ ஜுஸூகளை ஓதுகிறேன், வருடா வருடம் எத்தனையோ உம்ராக்களை நான் செய்கின்றேனே, நான் வருடா வருடம் ஹஜ்ஜுக்கும் செல்கின்றேனே, இன்ன தர்மங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேனே, தான தர்மங்களை நான் கொடுத்துக் கொண்டிருக்கிறேனே, பார்க்கும் பொழுது நான் தான் நல்லவன் போல தெரிகிறதே, நான் நல்லவனாக இருக்கிறேனே என்ற சிந்தனையை கூட ஷைத்தான் போட்டு விடுவான். அப்பொழுது சகோதரர்களே, அவன் எவ்வளவு தான் பெரிய இபாதத்துக்களை செய்திருந்தாலும் என்ன பிரயோசனம்? தன்னிடத்திலே பெருமை வந்துவிட்டது, முகஸ்துதி வந்துவிட்டது, தன்னிடத்திலே தான் எல்லாரை விடவும் நல்லவனாக இபாதத்திலே இருக்கிறேன், நல்லவனாக இருக்கிறேன் என்ற தன்மை வரும் பொழுது அவருடைய இபாதத்தும் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படாத அளவுக்கு மாறிவிடுகிறது. அதைத்தான் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களிலிருந்து விளங்குகின்றோம். இபாதத்துகள் சரியான முறையிலே அல்லாஹ்வுக்காக வேண்டி நிறைவேற்றப்படாவிட்டால், அதனுடைய ஒழுக்க முறைகள் பேணி செய்யப்படாவிட்டால், அந்த இபாதத்துகள் எவ்வளவு தான் செய்திருந்தாலும் சகோதரர்களே, அது தொழுகைகளாக இருந்தால் என்ன, ஏழைவைகளாக இருந்தால் என்ன, பழைய துணிகள் எவ்வாறு வீசப்படுமோ இவ்வாறு எங்களுடைய இபாதத்தும் எங்களுடைய முகத்திலே நாளைக்கு தூக்கி எறிந்துவிடப்படும் சகோதரர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எத்தனை வருட காலம் இபாதத் செய்தாலும் என்ன பிரயோசனம்? என்ன பிரயோசனம்? இவ்வாறுதான் ஷைத்தான் வருவான். பொருளாதார ரீதியிலும் அந்த ஷைத்தான் எங்களுடைய உள்ளத்திலே பலவிதமான சோதனைகளை போடுவான். ஒரு மனிதன் சாதாரணமாக ஒரு தொழிலை, ஒரு பிசினஸை செய்து கொண்டிருக்கிறான். சாதாரணமாக செய்தவன் நினைக்கின்றான், அல்லாஹ் எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான அமைப்பை தந்துவிட்டால், என்னுடைய வியாபாரத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அல்லாஹ் தந்துவிட்டால், என்னுடைய நிலைமையை நான் உயர்வானதாக ஆக்கிக் கொண்டு விட்டால், நான் இன்னென்ன காரியங்களை செய்வேன், இன்னென்னவர்களுக்கு தான தர்மம் செய்வேன், இப்படியெல்லாம் நான் செலவழிப்பேன், அப்படி செலவழிப்பேன், அங்கே கொடுப்பேன், இங்கே கொடுப்பேன் என்று மேலெண்ணங்களை வைப்பான். மேலெண்ணங்களை வைப்பான். அந்த மேலெண்ணங்கள் உள்ளத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கும். சகோதரர்களே, அதற்கு பின்னால், அவருக்கு கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் அந்த தகமைகள் எல்லாம், அந்த அமைப்புகள் எல்லாம் பொருளாதார துறையிலும் அல்லாஹ் கொஞ்சம் அதிகரித்தும் பரக்கத்தும் செய்து கொடுத்ததற்கு பின்னால் கொஞ்சம் கஞ்சத்தனம் அவரிடத்திலே வந்துவிடும், கருவித்தனம் அவரிடத்திலே வந்துவிடும். ஆகா, நான் இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டேனே, இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டுத்தானே இவ்வளவு பணமும் இவ்வளவு சொத்தும் இவ்வளவு அமைப்புகளும் என்னிடம் வந்திருக்கிறது, நான் எதற்காக செலவழிப்பது? நான் ஏன் இப்படியெல்லாம் செலவழிக்க வேண்டும்? எனது குடும்பம் ஒன்று இருக்கின்றது தானே, எனது தேவை ஒன்று இருக்கின்றது தானே, எனக்கும் நல்ல வாகன வசதிகளை வைக்கலாம் தானே, நல்ல வீடுகளை கட்டிக்கொள்ளலாம் தானே, இன்னும் என்னுடைய தொழில்களை, என்னுடைய பொருளாதாரத்தை வளர்க்கலாம் தானே, நானும் என்னுடைய அமைப்பை வைத்து பல நாடுகளுக்கு பிரயாணம் செய்யலாம் தானே என்ற எண்ணங்களை எல்லாம் ஷைத்தான் போட்டு விடுவான். உலமாக்கள் எழுதுகின்றார்கள் சகோதரர்களே, இப்படியாக பொருளாதார துறையிலும் மனிதனுடைய உள்ளம் சோதிக்கப்படுகிறது. ஆரம்ப காலத்திலே, சஹாபாக்களுடைய காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். எனக்கும் யா அல்லாஹ்
பெரும் சொத்துக்கள் இருந்தால் நானும் பெரிய ஜக்காத் கொடுக்கக்கூடியவனாக மாறுவேன் என்று சொல்லி நபி அவர்களிடம் துஆ கேட்டு வந்தாரே ஒருவர். சகோதரர்களே, சரித்திரம் எங்களுக்கு தெரியும். கடைசி நிலைமை என்னவாகிவிட்டது? அவருடைய நிலைமை என்னவாகிவிட்டது? இவ்வாறுதான் சோதனைகள் உலகத்திலே வந்துவிடும். இவ்வாறுதான் எங்களுடைய உள்ளம் சோதிக்கப்படும். அறிவுத்துறையிலும் எங்களுடைய உள்ளம் சோதிக்கப்படும். எனக்கு நல்ல அறிவு கிடைத்து விட்டால், எனக்கு இந்த பட்டம் இந்த பதவிக்கு நான் வந்து விட்டால், நான் இந்த பதவியை வகித்து விட்டால் பலருக்கும் பல சேவைகளை செய்வேன், பலருக்கும் பல அமைப்பை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன், எல்லோருடைய தேவைகளையும் நான் கவனிப்பேன், எல்லோருக்கும் என்ன தேவையோ அவைகளை நான் நிறைவேற்றுவேன் என்று ஒவ்வொருவரிடத்திலும் பதவிக்காக கஷ்டப்பட்டு, பதவிக்காக முயற்சி பண்ணி, பதவிக்காக பல தியாகங்களை செய்து பதவி ஏறியதற்கு பின்னால் அவனை விட்டால் யாரும் இல்லை என்ற அளவுக்கு மாறிவிடுகிறான். அவன் தனது கதிரைக்கு சென்று விட்டால் அங்கே எவரிடத்திலே எந்த மனிதத்திலே காலடிக்கு சென்று, வீட்டுக்கு வீடு சென்று, எவரிடத்தில் பதவிக்காக எனக்கும் நீங்கள் வாக்களியுங்கள், எனக்கும் இப்படியான தன்மைக்கு நீங்கள் முயற்சியுங்கள், எனக்கு நீங்கள் உதவியாக இருங்கள் என்று சொன்னதற்கு பின்னால் அதே மனிதனை இவர் சந்திப்பதற்காக போயிருந்தால் கையை கட்டிவிட்டு தலையை குனிந்து மிக நீண்ட நேரம் காத்திருந்து அவரை சந்தித்தாலும் சில நேரத்திலே தேவைகள் நிறைவேறாத கட்டம் இருக்கிறது. சகோதரர்களே, இதுதான் பதவியை கொண்டு மனிதனுடைய உள்ளம் சோதிக்கப்படக்கூடிய இடம். பதவியை கொண்டு, மனிதனுடைய அறிவை கொண்டு பலவிதமான சோதனைகள் அவனுக்கு வரலாம், பலவிதமான சோதனைகள் வரலாம். ஆகவே இந்த சோதனைகளின் பொழுது, இந்த உள்ளம் இப்படிப்பட்ட தன்மைகளை கொண்டு சோதிக்கப்படுகின்ற பொழுது நாங்கள் ஒவ்வொரு நேரத்திலும் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. சகோதரர்களே, நாம் அற்பமானவர்கள், நாம் சாதாரணமானவர்கள், நாம் விலகினமானவர்கள். ஆகவே நாம் எதைத்தான் செய்தாலும் எங்களை ஆற்றக்கூடிய, எங்களை செயலாற்றக்கூடிய இறைவன் இருக்கிறான். சகோதரர்களே, அதைத்தான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், வெறுமனை எங்களுடைய உலகத்தினுடைய துறைகளை, உலகத்தினுடைய அமைப்புகளை கொண்டு எங்களுடைய நம்பிக்கையை எடுத்துக் கொள்ளக்கூடாது. மன்யதமத அலா மாலிஹி கல்ல சொன்னார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். யார் தனது பொருளாதாரத்தின் பணத்தின் மீது நம்பிக்கை வைப்பாரோ அவருடைய பணத்தில் பரக்கத் இல்லாமல் போய்விடும், அவருடைய பணத்திலே குறைபாடுதான் உண்டாகிவிடும், பொருளாதாரத்தில் பரக்கத்து கிடைக்காது. வெறுமனை தனக்கு கிடைத்திருக்கின்ற அறிவை மாத்திரம் வைத்து நான் வேண்டிய ஒன்றை சாதித்துக் கொள்வேன் என்ற அமைப்புக்கு யாருடைய உறுதிப்பாடு வந்து விடுமோ அவர் நிச்சயமாக வழி தவறி விடுவார் என்பதாக சொன்னார்கள். வெறுமனை எங்களுடைய அறிவை வைத்து ஒன்றுமே செய்ய முடியாது, வெறுமனை பொருளாதாரத்தை வைத்து ஒன்றுமே செய்ய முடியாது. எங்களுக்கு நல்ல புத்தி இருக்கிறது, நல்ல யோசனை இருக்கிறது என்பதாக தனது புத்தியின் மீது நம்பிக்கை, தனது யோசனையின் மீது நம்பிக்கை வந்துவிட்டால் அவருடைய யோசனையில் கூட அல்லாஹ் சீர்குலைவை ஏற்படுத்தி விடுவான், புத்தியிலே சீரற்ற தன்மை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். யார் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதிகாரங்கள், தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பட்டங்கள், தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அரசியல் அமைப்புகள், இவைகள் மீது நம்பிக்கை வைக்கிறான் ஒருவன். வெறுமனை எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பட்டம், பதவி, அரசியல் அமைப்புகள், இதை வைத்து நான் வேண்டியதை சாதிப்பேன் என்ற ஒரு மனிதன் இருக்கிறான். அப்பொழுது அவன் இழிவைத்தான் சந்திப்பான். சொன்னார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அவருடைய வாழ்க்கையில் இழிவடைந்து விடுவான். யார் மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ தேவைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், சந்தோஷங்கள், நல்ல தன்மைகள் வரக்கூடிய நேரம் எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வைத்தான் நாங்கள் நெருங்க வேண்டும். சிலர்கள் கஷ்டத்தின் பொழுது சிலர்களை நாடி செல்வார்கள், சிலர்களிடத்திலே செல்வார்கள். எவ்வளவு தான் சென்று தன்னுடைய தேவைகளை முன்வைப்பது சகோதரர்களே. சொன்னார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், தங்களுடைய நிலைமைகளின் பொழுது மக்கள் மீது நம்பிக்கை கூடியவர்கள், மக்கள் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள், அவர்கள் தடைவடைந்து விடுவார்கள், தடைவடைந்து விடுவார்கள். وَمَنْ اعْتَمَدَ عَلَى اللَّهِ لَا قَلَّ وَلَا وَلَّ وَلَا اخْتَلَّ وَلَا ذَلَّ وَلَا مَلَّ சொன்னார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தாரோ எவருடைய உள்ளத்தில் எல்லாம் செய்போன் அல்லாஹ்,
அல்லாஹ் தான் அனைத்தையும் சாதிக்கக்கூடியவன், எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்ற தன்மை வந்துவிடுமோ? அப்படிப்பட்ட உள்ளமுடையவன் இருக்கிறானே, அவனுடைய வாழ்க்கையிலே குறைபாடு என்பது கிடையாது. எப்பொழுது பார்த்தாலும் பரக்கத். அவனுடைய அறிவுத்துறையை பார்க்கும் பொழுது அறிவிலும் அவனுக்கு நல்ல விளக்கங்களை அல்லாஹ் கொடுப்பான். அவனுடைய புத்தியை வைத்து நல்ல விடயத்திற்கு செயலாற்றுகின்ற தன்மையை அல்லாஹ் கொடுப்பான். அவருடைய பதவியை வைத்து நல்ல காரியங்கள் கண்ணியத்தை அல்லாஹ் கொடுப்பான். எல்லா மனிதர்களையும் தனக்கு அடிபணியக்கூடிய அமைப்பிலே தன் பக்கம் கவர்ச்சிகரமாக ஆக்கிவிடுவான் அல்லாஹ். இப்படியாக உள்ளத்திலே அல்லாஹ் தான் அனைத்தையும் செய்பவன் என்ற தன்மை நாமும் பதித்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. என்று இதுதான் வராதது எங்களுடைய பிரச்சனைக்கும் எங்களுடைய உலகத்தினுடைய எல்லா நிலைமைகளுடைய மாற்றத்துக்கும் இவைகள் தான் காரணம். ஆகவே அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தையும் பரிசுத்தப்படுத்தி தர வேண்டும். ஆரம்ப காலத்திலே ஒரு நிலைமை இருந்தது சகோதரர்களே, உள்ளத்தின் பரிசுத்தத்திற்காக வேண்டி எங்களுடைய முன்னோர்கள் எவ்வளவு பல முயற்சிகளை செய்திருக்கிறார்கள். சில மனிதர்கள், சில நல்லவர்கள் ஜிக்ருடைய ஹாங்காக்களை கூட ஏற்படுத்தினார்கள், ஜிக்ருடைய நிலைமைகளை கூட ஏற்படுத்தினார்கள். எதற்காக? உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய நினைவிலே இருக்கின்ற மனிதன், சதாவும் அல்லாஹ்வுடைய நினைவிலே இருக்கின்ற மனிதன், தூய்மையான மனிதன், நிச்சயமாக அவன் சோனவாசி என்பதாக கூட ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. நபி அவர்கள் எப்பொழுதுமே எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும், அல்லாஹ்வை பற்றி பேச வேண்டும், அவனை பற்றி தான் எங்களுடைய உள்ளத்திலே பதிக்க வேண்டும் என்ற தன்மைகள் எதற்காக சொன்னார்கள்? எங்களுடைய உள்ளத்தின் பரிசுத்தத்துக்காக வேண்டித்தான். காலம் கழிய காலம் புதுமை அடைய காலங்களுடைய கோலத்துக்கு ஏற்ப இன்று மனிதர்கள் தங்களுடைய சிந்தனைகளையும் தங்களுடைய நிலைமைகளை மாற்றி அமைத்து எவைகளை எல்லாம் நாங்கள் செய்ய வேண்டுமோ அவைகளை விட்டும் தூரமாகி என்னவெல்லாம் செய்யக்கூடாதோ அவைகளின் பக்கம் இன்று மனிதர்கள் அங்கே திசை திரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே அல்லாஹ் எம் அனைவரையும் பாதுகாத்து எங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் செழிப்பாக்கி எங்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தவறுகளை நீ மன்னிப்பாயாக, மறைத்து விடுவாயாக. யா அல்லாஹ், நபியுடைய காலத்திலே எந்த தஸ்கியத்துன் நுஃபூஸ் என்ற முயற்சியும், எந்த அறிவுடைய துறையிலே ஏற்பட்ட முயற்சியும், எந்த தாவாவுடைய முறையிலே ஏற்பட்ட முயற்சியும் இருந்ததோ அவைகளை மீண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணப்படுத்தி தந்தல்வாயாக. கெட்டெண்ணங்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. நான் சாதாரணவன் என்ற தன்மை எங்களுடைய உள்ளத்தில் பதித்திடுவாயாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.masjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம்.